அங்கிள் ஏன் மேல எந்த தப்பும் இல்ல. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல அந்த ரமேஷ் என்ன கிண்டல் பண்ணான். அது உங்க பையன் தான் தட்டி கேட்டாரு. அதுல அவங்க 2 பேருக்குமே சண்டை வந்ததால தான் அவருக்கு அடிபட்டுச்சு. உன் கூட சேர்ந்தா அடிபடாமலா இருக்கும். ஒன்னாலதான் என் பையனுக்கு இந்த நிலைமை. கையெடுத்து கும்பிடுறோம். எங்க புள்ளை எங்க கிட்ட பிரிச்சுடாத. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடு. அங்கிள் நான் சத்தியமா எதுவுமே பண்ணல அங்கிள். நான் எந்த தப்பும் பண்ணல. இத எங்களை நம்ப சொல்றியா? நீ நடிச்சு என் பையனை ஏமாத்தினது போதும். போயிடு. இல்ல அங்கிள் ப்ளீஸ். அவர் கண்ணை விழிச்சதை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். முடியாது. இனிமே எப்போ என் மகனை பார்க்கவோ பேசவோ கூடாது. இன்னும் ஏன் நிக்கிற? கிளம்பு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் ஒரே ஒரு தடவை கிளம்புடி. எங்க பிள்ளைய காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரம் கிளம்பு. போடி. நாங்க வாங்கிக்கிற மருந்து நீ எடுத்துட்டு போ. பெருசா வந்துட்டான். எப்படிமா இருக்கு? ட்ரிப்ஸ் கொடுத்திருக்கோம். மைக்கம் தெரிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். டாடி, என்ன டாடி இருட்டுல உட்காந்துருக்கீங்க? இருட்டுதான், எல்லாத்துலயும் இருட்டு. உன் காதல்ல இருட்டு, இந்த வீட்டுல இருட்டு, நம்ம வாழ்க்கையில இருட்டு. ஆனா கவலைப்படாத, வெளிச்சம் வரும். கண்டிப்பா வெளிச்சம் வரும். எதுக்குன்னா எனக்கு தெரியும். டேய், நீ லலிதாவை காதலிக்கிற. அந்த பரமசிவத்தோட மகள் லலிதாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஜிம்லயும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயும் என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பி கேர்ஃபுல் இன் ஃபியூச்சர். டேய், உன் கவலையெல்லாம் நான் தீர்த்துடுவேன். பி ஹாப்பி ஆல்வேஸ். கோ அண்ட் டேக் ரெஸ்ட். ஹலோ, இப்ப எப்படி இருக்கீங்க? ஓகே, நோ ப்ராப்ளம். பரவாயில்ல. ஐம் சாரி. எதுக்கு சாரி? இல்ல, என்னாலதானே உங்களுக்கு எப்படி ஆச்சு? எங்க பொது இடத்துல உங்களை ஒருத்த அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். என்னால பாத்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அதான். அப்படியா? உங்களை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. உங்க வீட்டுக்கு வரலாமா? யாரு? நீயா? இந்த நேரத்துலயா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பேரண்ட்ஸ்னா உங்களுக்கு அவ்வளவு பயமா? பயம்லாம் இல்ல, மரியாதை. டேய், யாரு கூட இந்த நேரத்துல போன்ல பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்டுமா? சரி மச்சி, நாளைக்கு நான் போன் பண்றேன். நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். என்ன? பை. யார் அது? லேடி வாய்ஸ்? அம்மா, பை. ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அதுக்குள்ள எங்கேஜா? எனக்கு கல்யாணமா? ஆமா. என்ன மம்மி ஜோக் அடிக்கிறீங்களா? நான் இப்பதான் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணணும். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் படிப்பு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம். இங்க பாருடி, தயாநிதி சார் அவர் வீட்டுக்கு ஒன்ன மருமகளா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறாரு. மருமகளா? ஆமா. அவங்க பையன் ரமேஷ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
ஹீஸ் a rogue மா. அவன் எப்படி எல்லாம் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? You see கண்ணா, this is a common problem for this age. மேரேஜ்க்கு அப்புறம் he'll be all right. அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க தயாரா நான் இல்ல. இங்க பாரு, அடம் பிடிக்காம நான் சொல்றத கேளு. இந்த கல்யாணத்தினால நம்ம கம்பெனில பல ப்ராப்ளம்ங்க ஈஸியா சால்வ் ஆகும். அம்மா ப்ளீஸ் என்ன ஒரு பொண்ணா பாருங்க, பிசினஸ் ப்ராப்பர்ட்டியா பாக்காதீங்க. இங்க பாருடி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இது ஏன் லைஃப், நல்லது கெட்டது எல்லாம் எனக்கும் தெரியும். தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட கல்யாண பேச்சை எடுக்காதீங்க ப்ளீஸ். ஏய் ஏய் லலிதா, என்னடி நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க? ஏய் ஏய் லலி, ஏய் லலி லலி, கதவு தரமா. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிக்காத, கதவு தர. நான் சொல்றதை கேளு லலிதா. லலிமா ப்ளீஸ் டா, கதவு தரடா ப்ளீஸ் டா. ஐயோ லலி, லலி சொன்ன கேட்க மாட்டியா நீ? கதவு தரடா லலி, கதவு தர லலி. லலி கதவு தரமா. லலி நான் சொன்ன கேளு, கதவு தர லலி. லலி ப்ளீஸ். ஐயோ லலிதா, கதவு திறக்க போறியா இல்லையா? இதான் முடிவா? சாரி, எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு வர நீ என் பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்னா? கல்யாண விஷயத்துல என் பொண்ணை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உன் பொண்ணுக்கு என்னையா பிரச்சனை? நாம 2 பேரும் பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கோம். நம்ம பிள்ளைங்க லைஃப் பார்ட்னரா இருக்கிறதுல என்னையா தப்பு? பிசினஸ் வேற லைஃப் வேற, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு 2 ஒண்ணுதான். பொண்ணை கட்டாயப்படுத்துறது தப்பு இல்லைங்களா? தப்புதான். உங்களை நம்பி இங்க பொண்ணு கேட்க வந்தல்ல, பெரிய தப்பு. எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறதியா? உங்களுக்கு பர்சனல் லைஃப்ல என் மேல நம்பிக்கை இல்ல, அப்புறம் எதுக்கு என் பிசினஸ் பார்ட்னர்ஷிப்? நாளைக்கே பார்ட்னர்ஷிப் உடைக்கிறதுக்கு லீகலா டாக்குமெண்ட்ஸ் நான் ரெடி பண்றேன். என்ன சொல்றீங்க? அது பிசினஸ், இது லைஃப். எனக்கு 2 ஒண்ணுதாயா மிஸ்டர் பரமசிவம். யுவர் பேட் டைம் இஸ் ஸ்டார்டட். ஐயோ என்னங்க, அவரை போக வேணாம்னு சொல்லுங்க, கூப்பிடுங்க. தயா, நான் சொல்றது கேளுங்க தயா. என்னத்த கேக்குறது? தயா, என் நிலைமை புரிஞ்சுக்கோ தயா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப நீதாயா புரிஞ்சுக்கணும். தயா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? இப்போல இருந்து நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. குட் பை. சொன்னா கேளு தயா. தயா ப்ளீஸ். தயா, வண்டி ஏறா. This number is currently busy. Please Shit. try again later. ச்சே. மாலை எவ்வளவுமா? 60 ரூபாமா. என்னம்மா இவ்வளவு விலை சொல்ற? என்ன பண்றது, பூ வேலை அப்படி விக்குது. 5 ரூபாய் கம்மி பண்ணிக்கோமா. இல்லம்மா, குறையாதுமா. வச்சுக்க பாச்சு. எல்லாரும் கொஞ்சம் லைன்ல நில்லுங்கம்மா. எல்லாருக்கும் கூட. தம்பி ஓரமா நில்லுங்கப்பா. இந்த லைன்ல அப்படியே நில்லுமா. அப்பா நீங்க அப்படியே வந்துருங்க. நீங்க அந்த சைடு வாங்களேன். அண்ணா இப்படி வாங்க. கீழ இப்படி நில்லுங்க. இந்தாங்க. அம்மா பிரசாதம் வாங்கிக்கோங்க. இங்க கொஞ்சம் வையே. இந்தாங்க. சரியா, என் குழந்தை கண்ணு பாப்பா, பாத்தீங்களா? நாங்க பாக்கலமா, இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பான், போய் பாரு. இந்தாங்க. அப்படிமா. ஐயோ, என் குழந்தை செத்து போச்சு. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா? என் குழந்தை தண்ணி தொட்டியில விழுந்து செத்து போச்சு ஐயா. ஒரு குழந்தை தொட்டில செத்துருச்சு. ஐயோ, என்னங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? நீங்க ஜாக்கிரதையா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? என்னம்மா இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? எங்க அம்மா என்ன செய்வாங்க? என்னாச்சுப்பா? ஒரு குழந்தை தொட்டில வந்து செத்து போச்சாங்க. ஐயோ, அநியாயமா கொன்னுட்டியேடி. பாவி, இப்படி நடக்குது நினைச்ச மாதிரி என்ன சாமி, தண்ணி தொட்டி மூடி இருக்க கூடாதா? அண்ணே ஒரு குழந்தைய கொன்னுட்டீங்களே. என்னது, நாங்க கொண்டுட்டோமா? எங்க என்னமா பண்ணுவாரு? அநியாயமா பேசுறீங்க. ஏம்பா, படிச்சவன் தானே, தொட்டியை மூடி வச்சிருக்கலாம் இல்ல? பெற்றவங்க தாங்க பசங்களை பார்த்தோன்னு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? இப்படி ஆளாளு பேசிட்டு இருந்தா சரி வராது. போலீஸ் போன் பண்ணுங்க. ஆமா ஆமா, முதல்ல அதை செய்யுங்க. போலீஸா?
வணக்கம் சார் வணக்கம் சார் ஏய், யார் இங்க டிராபிக் ஜாம் பண்ணது? யார் போன் பண்ணது? என்ன பிரச்சனை? கோயில் பூசாரி தண்ணி தொட்டி திறந்து போட்டதால ஒரு குழந்தை வந்து செத்து போச்சு. அப்படியா? சரி, அந்த பூசாரி எங்க இருக்கான்? அங்கதான் சார் இருக்கு. போய் கூப்பிடு. போயா. ஓகே சார். வணக்கம் சார். நீதானா இந்த கோயில் பூசாரி? ஆமாங்கய்யா. என்னைய நிர்வாகம் செய்யற? உன்னால ஒரு குழந்தை செத்து போச்சு. ஐயா, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. ஆமா ஆமா ஆமா, தப்பு செய்யறவன் எல்லாம் இப்படிதான் சொல்லுவான். சார் குழந்தை தவறி விழுந்ததுக்கு எங்க அப்பா என்ன சார் செய்வாரு? ஐயா அவரை விட்டுடுங்க, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஆளுக்கு ஆளு குடிசை தொழில் மாதிரி கோயில் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டேஷன் கூட்டிட்டு வா. சார் நான் சொல்றது கேளுங்க. குடுமா. ஆஞ்சநேயா, இந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்து என்ன பெரிய பழிச்சொல்லுல இருந்து காப்பாத்திட்ட. உன்னை முழுசா நம்பின யாரையுமே கைவிட மாட்டேன்னு திரும்பவும் நிரூபிச்சிட்ட. சன்னதி ஆரவார பக்தியே ஆஞ்சநேயன் பற்றியே அகிலம் யாவும் காத்திருக்கும் ஐயனூதன் சக்தியே ஆஞ்சநேய ஜெய ஆஞ்சநேய ஆஞ்சநேய ஜெய ஆஞ்சநேய. கலக்கம் மாற்றினாய், லக்குவன் உயிர் பெற மலையை தூக்கினாய். சிங்கட அரக்கரின் சிரங்கள் கொய்தவா, இங்கும் அரக்கருண்டு மீண்டும் தோன்றிவா. ஹனுமந்தா ஹனுமந்தா என